வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. சிறுதானியங்களை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். அடிக்கடி முடியலனாலும் வாரம் இருமுறையாவது சேர்த்துக்க பழகிக்கலாம். சிறுதானியங்களை சமைச்சு சாப்பாடா மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி பல விதமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல சிகப்பு சோளத்தை விதைச்சு அறுவடை செஞ்சு சோள பணியாரம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே சோள தட்டையும் சோள சோறும் செய்யற வீடியோ இருக்கு. அதோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்க. சோளத்துல கல் இல்லாம அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிகப்பு சோளமான நாட்டு சோளம் முழு தானியமாகவும் சோள சோறு செய்யறதுக்காக சிறுங்குரணை பெருங்குரணையாக பிரிச்சும் சோள மாவாவும் எங்ககிட்ட கிடைக்குது. மற்ற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் எங்ககிட்ட கிடைக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சிகப்பு சோளம் 3 பங்கும் இட்லி அரிசி 1 பங்கும் ஊற வச்சுக்கலாம். கையில உடைச்ச உளுந்து 1 பங்கு ஊற வச்சு ஆட்டிக்கலாம். ஊற வச்ச சோளமும் அரிசியும் ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்ணக்காரிகை சேனல் இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.
பணியாரம் செய்யறதுக்காக எண்ணெயில உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டி பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான மேலும் ஆரோக்கியமான சோள பணியாரம் தயாராயிடுச்சு. கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். மேலும் புதிய பதிவுகளுக்கு வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.